Hi, hello, vanakkam. This is WhistlePodu's TalkEase. TalkEase illa Talk at Ease. In this segment of TalkEase, we'll be chatting with celebrities from various and diversified background. We'll be having a lot of fun and entertainment while we talk to them because we are going to understand a lot of cherishing moments from their life. Let's go check out who our celebrity for today is. நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நாடி நரம்பெல்லாம் இந்த பாகுபலின்னு சொல்கிற மாதிரி பிரியாணி ஒரு பாட்டை பாடியும் சொல்லணும். எனக்கு எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தனால ஃப்ரெண்ட்ஸே சிரிக்க வைக்க முடியலன்னா மற்றவங்களாம் எந்த லட்சணத்தில் இருப்பாங்கன்றது ப்ராபப்ளி சிம்பு. இவ்வளோ வருஷமாச்சு படம் வந்து அது என்ன அவங்க மார்க்கெட்டை பாதிக்கு. இப்போ ஒரு பழைய இன்டர்வியூ பார்க்குறது இப்போ இன்டர்வியூ பயங்கர டிஃப்ரெண்ட், பயங்கர ஃபிலாசபிக்கலாக பேச ஆரம்பிச்சிட்டேன். படத்தை பார்த்து அப்படி தெரியலையப்பா. Welcome to WhistlePodu TalkEase. From the land of silk till the land of silk board, this man never has any complaint. And this man has always stood out because that is his profession. WhistlePodu TalkEase heartily welcomes Praveen Kumar. Thank you. Vanakkam. Thank you for having me here. It's our pleasure to have you here on WhistlePodu TalkEase. So, please let us know about your journey from Kanchipuram Idli till Tatta Idli. Please brief us about your journey. To be precise, concise சொல்லணும்னா I was born and brought up in Kanchipuram. பிறந்து வளர்ந்ததெல்லாம் காஞ்சிபுரமில். மேஜர் சுந்தர் ராஜாராம் நானே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். பட் பிறந்து வளர்ந்ததெல்லாம் காஞ்சிபுரமில். தென் I till my 10th standard I did my schooling in Kanchipuram, then 11th 12th in Chennai, then after that college in BITS Pilani. So when I was at BITS Pilani I started getting on stage with respect to comedy. I used to do comedy mimes. That there was something missing. I always wanted to do with something related to comedy. So I got married. But then after I got married in 2008, then I read an article on stand-up comedy. Then I thought this is something which I can do alone without depending on anybody. Then I started doing stand-up. But first time I got on stage for stand-up was in 2008 December. Then it's been 9 years, close to 9 years now. So இந்த 2002ல இருந்து 2008 வரைக்கும் இந்த ஒரு 6-7 வருஷம் பிரவீன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? பாஷா படத்தில் கேட்குற மாதிரி இருக்குது. பட் ஆமாம், பிட்வீன் 2002 and 2008 வந்து ஐ ஃபினிஷ்ட் மை பிலானி, தென் கேம் டவுன் டு பெங்களூர் டு டூ மை MBA, தென் ஜாயின்ட் கம்பெனி வேர் ஐ ஒர்க் ஃபார் 4 months and then joined one more company. அதில் வந்து there were 4 employees. அங்கே வந்து I was one of the 4. So my job profile is to go to my boss's house every day in the morning 9:30, take the key and go to the office, open the gate. BITS Pilani graduate. Yeah, I am great at opening gates. 4 years old கத்துக்கினேன் நான். Open my cold gate. So அதனால அங்கே போயிட்டு அது ஆக்சுவலாக I was in marketing, designation marketing manager. மார்க்கெட்டிங் மேனேஜர் பூட்டு திறக்கிறார். ஸோ அங்கேருந்து 2 பேர் என்கிட்ட எனக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, சேல்ஸ் பீப்புள். ஸோ தே வில் பி ஆன் த ஃபீல்டு. ஸோ பேசிக்கலி நானும் அந்த அக்கௌண்டன்ட் அந்த ஆளும் தான். ஸோ அவர் வந்து வீட்டிலேருந்து நிறைய சமைச்சு. ஸோ அந்த ஆள் அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி சொல்கிறேன் நான், அந்த ஆள் அப்படின்னு. அவர் வீட்டிலேருந்து நிறைய, அவர் இப்போ மேரீடு, அவர் வீட்டிலேருந்து, அவர் மார்வாடி. ஸோ பயங்கரமான சப்பாத்தியெல்லாம் சூப்பராக எடுத்துகிட்டு வர்றேன். நான் இப்போ பேச்சுலர் வந்து ஹோம் ஃபுட்டுக்கு பயங்கரமாக அவர் வெளில போய் சாப்பிட சொல்லிட்டு அவரோட ஃபுட் அட்டாக் பண்ணி அந்த மாதிரி. we don't believe this. Praveen eating chapati the whole world. அவர் மார்வாடி அப்போ, அதனால வேறு வழி இல்லை எனக்கு. பட் ஆனால் அதில் முக்கியமான விஷயம்னா அந்த டைம் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணேன் நான். ஆர்கூட்டில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். வேறு இல்லை, இப்போ எல்லாரும் கிளம்பிடுவாங்க ஆஃபீஸை விட்டு. அவர் வந்து வீட்டில் ஒய்ஃபோட ஃபோன் பேசினேன். இப்போ நான் என்ன பண்ணுறது, சரி ஆர்கூட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆர்கூட்டில் பயங்கர ஆக்டிவாக இருந்து அதில் மொக்கப்போடு மச்சான்னு ஒரு பேஜ், ஒரு குரூப், அது எப்படி சொல்லியிருந்தாங்க தெரியல. ஐ வாஸ் ரியலி ஆக்டிவ் இன் தட். அப்போ வந்து யாராவது சம்படி லாஸ்ட் மொக்க கொஸ்டின் அண்ட் ஹூவர் ஃபர்ஸ்ட் டு ஆன்சர் தேல் பி லைக் த பெஸ்ட், அந்த மாதிரி. சீரியஸ்லி இப்படி இல்லாமல் குரூப் இருந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாங்க எல்லாருமே அந்த காலத்தில். எவ்வளோ வேலை. ஸோ அது வந்து இது ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்குன்னு ஒரு ஃபேன் கிளப் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆர்கூட்லேயே, மொக்கப்போடு மச்சான் பிரவீன் குமார் ஃபேன் கிளப் அப்படின்னு. அதுலேயே நிறைய மொக்க கொஷின்ஸ்லாம் கேட்டு பிரவீன் குமார் அந்த என்ன மாதிரி கேட்பாரு அந்த மாதிரி ஒரு பில்டப்லாம் கொடுத்து வச்சுருந்தோம். ஸோ அப்போ கூட சம்திங் மிஸ்ஸிங்ன்ற மாதிரி தெரிஞ்சு சரி பிளாக் எழுத ட்ரை பண்ணேன். பிளாக் இன்னும் கூட அந்த லிங்க் இருக்குது, passionatelycrazy.blogspot.com.
passionatelycrazy.blogspot.com. After this show, we are all logging in. இல்ல அது பார்த்து நான் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அது 2005 2006. Oh, that's okay. We wanted to know your entire. அது ஃபர்ஸ்ட் தமிழ்ல எழுத ஆரம்பிச்சு, அப்புறம் தமிழ் ஃபாண்ட்ல எழுத ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல மாத்தி, இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும் அதுல. இன்னொன்னமா ட்ரை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா தான் 2008ல வந்து கல்யாணம் ஆச்சு. ஓகே. ப்ராப்பர் ஆயிருமே. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா அம்மா போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபார்மாலிட்டிக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அது முடிச்சுட்டு ஒரு 5-6 மாதம் கழிச்சு ஐ ரெட் அன் ஆர்டிக்கல் ஆன் ஸ்டாண்டப் காமெடி இன் பெங்களூர் தட் பாப்பா சிஜே ஹஸ் கம் டு பெங்களூர் டு பர்ஃபார்ம். தென் ஐ ரெட் ஃபர்தர் அண்ட் தாட் ஸ்டாண்டப் காமெடி வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு போல இருக்கு, இது நம்ம ட்ரை பண்ணலாமே. பார்த்தா திஸ் இஸ் சம்திங் விச் ஐ கேன் டூ அலோன் வித்வுட் டிபெண்டிங் ஆன் எனிபடி எல்ஸ். So this is in 2008. 2008 நவம்பரில் ஐ ரெட் திஸ். தென் ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் 2008 டிசம்பரில் வந்து என் ஃப்ரெண்ட் கால் மீ அண்ட் செட், சி அவர் காலேஜ் அலுமினி நைட் இஸ் ஹேப்பனிங் இன் சென்னை. ஓகே. ஐ ரெஃபர்ட் யுவர் நேம், யூ டூ ஸ்டாண்ட் அப். Bits Pilani, right? Bits Pilani 80% will be in Chennai only. கரெக்ட், அது கரெக்ட். ஸோ அதனால் போய் பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக எந்த ப்ரிப்பேர் பண்ணி 20 மினிட்ஸ் ஃபிலிம் ரன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இன்டர்னல் ஜோக்ஸ்லாம் நிறைய எழுதுனேன். பிட்ஸ் பில்லானிக்கு புரிஞ்ச மாதிரி போய் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிற சைலன்ஸ். கொஞ்ச நேரம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜோக்குக்காக என்ன பார்த்து. இவெல்லாம் காமெடி பண்றா, இவெல்லாம் காமெடி பண்ண. எனக்கு எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, ஒருத்தனால ஃப்ரெண்ட்ஸே சிரிக்க வைக்க முடியலன்னா மற்றவங்களாம் எந்த லட்சணத்தில் இருப்பாங்கன்றது ஒன்றுமே. எல்லாம் என்ன தெரியாதவங்கெல்லாம் கம்மன் அப்படி பார்த்துருக்காங்க. சரி, டெடெக்ஸ் டாக்கோட சீரியஸாக போயின்னு இருக்குது. தெரிஞ்சவங்களாம் வீண்டும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எம்சி வந்து த நெக்ஸ்ட் கை இஸ் எய்ம் இஸ் டு பிகம் த வேர்ல்ட் பெஸ்ட் ஸ்டாண்டப் கமெடி. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ்ல வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்டாண்டப் கமெடி அவனு தான் அவரோட எய்ம். அவங்க பயங்கர இது ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது யாருக்குமே ஒழுங்காக வராது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி பிகாஸ் யூ டோன்ட் நோ த டைனமிக், யூ டோன்ட் நோ ஹவு த ஹோல் திங் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட். பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். அட நம்ம ஆளுங்க தான், தெரிஞ்சவங்க தான், கண்டிப்பாக சிரிக்க வச்சிடலாம் அப்படின்னு. பயங்கர ஃப்ளாப். 2009ல் வந்து வீர்தாஸ் had come to Bangalore. Before we quickly move on to the next thing, Praveen, you were talking about your family. Quickly introduce your family for us as well. So I have one daughter and one wife, and one father and one mother, one brother. பயங்கரமான வித்தியாசமான கேரக்டராக இருக்குது. கொஞ்சம் கஷ்டம் தான் டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. பட் இந்த நாட்டு நடப்பு அப்படி இருக்குது இந்த காலத்தில். ஸோ பேசிக்கலி ஐ எம் ஃப்ரம் காஞ்சிபுரம், மை வைஃப் இஸ் ஃப்ரம் சென்னை, அரேஞ்ச் மேரேஜ், and my daughter, one fun fact is my daughter and me share the same birthday. Wonderful. Planning. So the world is getting all these beautiful performances, jokes, and able to laugh out because there are those people who are taking care of you. So welcome back to WhistlePodu TalkEase. This round is called 5 cards. So Praveen, we have 10 cards here facing down right in front of you on this table. Okay, so the 5 cards you have to pick from this one by one. Okay, so I have questions here in my hand. நீங்க எடுக்கிற கார்டுக்கு ஏத்தாப்ல I am going to ask you one question for which you have to give honest answer. Are you ready, Praveen? 5 cards. Okay, so please pick the first card. Okay. You can show it to the camera, to the audience. It's 4. 4. Okay, 4. Okay, Praveen. So, have you ever made a joke on your spouse on stage, and later when you went back home, semmeya adi vandirukka? But first part is true. Lot of jokes. Okay. I make lot of jokes on spouse when she was in the audience. Okay. So what they do is, when I do a show, every month I used to do a show in one place. So what they do is, after I get down the stage, say I want to make fun of my wife, I get down the stage, this host will go on stage again and ask them to throw the light on my wife and show it to the whole world, saying she is the wife, she is putting up with this guy. So give a round of applause for her. She is so embarrassed, so embarrassed. அந்த அப்போ காமிக்க முடியுது. அப்போ அப்படியே சிரிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அது அப்புறமா இதில் சென்சார்லாம் பண்ண முடியாது. நம்ம அதை பற்றி அப்புறம் தனியாக டீட்டெயில்டாக டிஸ்கவரி சேனலில் பேசிக்கலாம். ரொம்ப பொறுமை வேணும் இல்லையா to put up with all that. பாவம், she is very supportive and she is putting up with me in this all this. Okay, super cool. Second card. 6. Okay. Have you ever made a very bad joke
or probably I'll rephrase this question, which is the worst joke you have ever cracked in any show and you yourself felt very bad about it? ஆமாம். ஸோ ஆர்த்தடாக்சிக்கலி மீ தேர்ட் ஸ்பெஷலில் ஒரு ஜோக் வச்சுருந்தோம். பயங்கரமான பிஜே, தமிழில் மொக்கன்னு சொல்லுவோம். பயங்கரமான I'll tell you the joke. See, I used to get lot of Rakis in my ஸ்கூலில் வந்து அப்படியே ராக்கி கையை ஹவுஸ்ஃபுல் போர்டு போகிற அளவுக்கு ராக்கி கட்டிடுவாங்க எல்லாருமே. ஸோ ஒன் கேர்ள் தாட் ஐ வாஸ் நாட் கன்சிடரிங் ஹர் as a sister. So she used to come every month to come and tie Rakhi to me. Monthly Rakhi subscription. 7th of every month she comes and ties Rakhi. So I call her Rakhi 7th. இது சொல்லிட்டு எனக்கே கஷ்டமாயிடும் ஸ்டேஜ். அப்புறம் நான் ஸ்டேஜ்லேயே அப்பாலைஸ் பண்ணேன், சாரி, ஒன் ஜோக் அலர்ட் ஃபார் ஷோ, ஒன் பேட் ஜோக் அலர்ட் ஃபார் ஷோ சொல்லி. ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் ரெஜிஸ்டர்ட் இன் மை மைண்ட். சூப்பர். ஓகே, மூணாவது கார்டு. அம்மா ஜக்கம்மா, பிரவீனுக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்து கொடுமா. சொல்லாதீங்க பசிக்கும். 8. Number 8. Okay. So number 8. Okay. So Praveen, where do you find more jokes? Do you find it in Kanchipuram or do you find it in Koramangala? See, both Kanchipuram and Koramangala both are close to my heart. அதாவது காஞ்சிபுரம் பிறந்து வளர்ந்தது obviously. கோரமங்கலா வந்து என்ன அரவணைச்சு entire Bangalore. So I feel bad to write jokes making fun of them, but I take privilege. நானே உரிமை எடுத்துட்டு நானே பண்றேன். So I would give equal weightage to both in terms of my love as well as the liberty to make fun of. So but Bangalore abdina, like you get lot of content because of the diversified set of people who are here. I wouldn't call it a Bangalore joke. The reason being நான் வந்து வளர்ந்ததெல்லாம் small townல. So my culture, my upbringing is different. So when I come to Bangalore, the shift is the joke. So whatever இங்க இருக்கிறது ஜோக் கிடையாது, இங்க இருக்கிறதும் ஜோக் கிடையாது. நடுவில் நான் இங்கேருந்து இங்கே வந்ததுனால எனக்கு எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆச்சு. வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் ஐ எம் ஃபேஸிங், வாட் ஆர் த ஹோல் திங், வாட் எவர் இஸ் சேஞ்ச் இன் மை லைஃப், அதுதான் நான் வேறு ஆங்கிளில் பார்க்குறேன். எனக்கு எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, அதில் தான் ஜோக் இருக்குது. ஸோ பேசிக்லி தேர் நோ ஜோக்ஸ் ஹியர் ஆர் ஹியர், இட் இஸ் இன் மை ஐஸ் பிகாஸ் ஃப்ரம் அ ஸ்மால் டவுன் ஐ மூவ் டு கோரமங்கலா அண்ட் த என்டையர் லைஃப் style, the culture is different for me. Whether good or bad is secondary, but it is different for me. Angadhan jokes nariya varudhu. Going by your career and your success, I feel whatever has happened to you is for good and also for the audience. It has all happened for good. Super. So adutha card polam Praveen, please pick your 4th card. Kadavula vendikonga, play your good god because பயங்கர சேட்டையான நிறைய questions உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எடுக்கலாம். 9. Number 9. Okay. Praveen, so we want you to mimic any one of your favorite stand-up comedian or peer, colleague, whoever you want to. அவரை மாதிரியே நடிச்சு காமிங்க. ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது அலெக்சாண்டர் பாபு. ஓகே. அவரு நானும் யூகே டூர் போனோம். யூகே டூர் வந்து ஒன்றா இருந்தோம். ஸோ ஃபார் 1 week we were together throughout. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து பயங்கர கேர் ஃப்ரீ டைப், பார்த்துக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவர் வந்து பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நோ டென்ஷன், எதுக்குமே கவலை கிடையாது. இல் பி லைக் லெட்ஸ் see what happen, மேக் திஸ் பிளேஸ் a better place to make this world a better place to live. அதுதான் அவரோட கான்செப்ட். யாரும் டென்ஷன் ஆவேனா, நம்மளும் டென்ஷன் ஆவேனா, வில் see what happens. பயங்கர கான்செப்ட், வெரி 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 கூல். அந்த மாதிரி ஒரு கூலாலாம் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பார். நான் காலையில் லேட்டாக எழுந்துப்பேன். ஓகே, லேட்டாக எழுந்துட்டு பார்த்தா திடீர்னு ஒரு நாள் அவர் கால் மட்டும் தெரிஞ்சுது. பார்த்தா யோகா பண்ணிட்டு இருக்காரு, தலைகீழ இருக்காரு. அவர் என்னடா தலைகால் புரியாமல், எனக்கு தான் லிட்டரலாக தலைகால் புரியாமல் அவர் அப்படி அப்படி அப்சைட் டவுனாக அப்படியே யோகா பண்ணிட்டு கால் மட்டும் மேலே தெரிஞ்சுட்டு அப்படி பார்த்தா மூஞ்சில ஹாய் அப்படின்னாரு. அவர் அந்த மாதிரி அவரும் பாத்ரூம் போனார்னா சத்தமாக பாட்டு பாடின்னு இருப்பார். He is a yoga instructor and amazing singer. நான் வந்து I didn't miss இளையராஜா அந்த டைமில். He was my music player. Amazing singer, ஃபர்ஸ்ட் கிளாஸாக அருமையாக. அது வந்தாலும் அந்த இந்த ஒரு பாட்டு பாடிடுவார், அந்த உன்னெஞ்சிலே பாரம். அதாவது எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, எனக்கு சுத்தமாக பாட வராது. கர்ப்பிணி பெண்கள், புள்ளத்தாச்சி, ஹார்ட் பேஷண்ட்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க, இதை ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவீங்க. பட் அவரை பற்றி மிமிக் பண்ணுறதால அவர் எப்படி பாடுவார் அது மாதிரி தான் பாடி காமிக்கணும். எதனால நான் பாடகன் ஆகணும்னு நினைக்காதீங்க. உன்னெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும்
சுமை தாங்கியாய் தாங்குவே. இதுக்கு மேலே கேட்காது, எனக்காய் தாங்க முடியாது. 5th கார்டு நீங்கள் நான் தான் அப்போவே சொல்லிட்டேன், பார்த்து ஜாகிரதையாக உங்கள் ராசி பலன்லாம் பார்த்துட்டு பிக் பண்ணுங்க. யோர் 5th கார்டு 10. Number 10. Okay. If we ask you to roast, who would be the person you would roast? ரோஸ்ட்னு அஞ்சப்பர் சிக்கன் ரோஸ்ட் தான் ஞாபகத்துக்கு வருது. பட் ரோஸ்ட் அப்படின்னா ப்ராபப்ளி சிம்பு. சிம்பு ஏங்க அவரை தான் எல்லாருமே ரோஸ்ட் பண்றாங்களே, அண்ட் இப்போதான் அவர் ஆன்மீகம் அதெல்லாம் தாண்டி பயங்கர, அதனால தான் இன்னும் ரோஸ்ட் பண்ணணும்னு தோணுது. என்ன 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 கேட்கணும் அவர்கிட்ட? உங்களுக்கு இல்லை, நிறைய விஷயம் கேட்கணும். இவ்வளோ வருஷமாச்சு படம் வந்து, அது என்ன உங்கள் மார்க்கெட்டை பாதிக்கும். இப்போ பழைய இன்டர்வியூ பார்க்குறது இப்போ இன்டர்வியூ பயங்கர டிஃப்ரெண்ட், பயங்கர ஃபிலாசபிக்கலாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து உண்மையா இல்லை சும்மா அந்த இன்டர்வியூக்காக பேசுறதான்றது பெரிய டவுட்டாகவே இருக்கு. அவரு அப்புறம் பயங்கர ஃபிலாசபிக்கலாக போயிட்டு படத்தை பார்த்து அப்படி தெரியலையப்பா. படத்தை பார்த்து என்னென்ன ஒன்றுமே சம்பந்தமே இல்லை. ஸோ அது மாதிரி அவரு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ அவர் சைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சூப்பர் கூல். ஸோ என்ன கொஸ்டின், ஸோ அடுத்த மூவி ரிவ்யூ வந்து உங்ககிட்ட இருந்து சிம்புவோட படத்தோட மூவி ரிவ்யூ நீங்கள் பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அது படம் ஆக்சுவலாக நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணலாம். படம் நல்லா இருந்துச்சுன்னா அது பண்ண முடியாது. இது என்னடா படம் இதுன்றதுல வந்து எனக்கு பார்த்து பிடிக்காத படம் தான் பண்ணுறது. ஸோ அதனால் நல்லா இருந்துச்சுன்னா we have to give credits. நல்லா இல்லைன்னா சூப்பர் 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 செம்ம சூப்பர் ஜி. ஸோ we have come to the end of 5 cards. செம்ம கூலாக ஆன்சர் பண்ணீங்க, and I hope you enjoyed this round as well. இந்த மாதிரி சஸ்பென்ஸ் படத்தில் கூட பாருங்க. Super, thanks. So ready for the next round? Yes. Super G.